நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தினை சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் எனவும், மாநிலம் முழுவதும் 1256 உயர்தர மருத்துவ மையங்களில் 17 சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் கூடிய நோய் கண்டறியும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உடலில் நோய் இருந்தாலும் கூட மக்களை சந்தித்தாலே அது சரியாகிவிடும் எனவும், மக்கள் நல பணிகளை செய்தாலே தனது உடல் நலம் சரியாகிவிடும் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம். அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். எனவே மக்கள் பணியை செஞ்சால் அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறேன். தொடர்ந்து கல்வியும் மருத்துவமும் திராவிட அரசின் இரு கண்கள் எனவும், கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.